பராசரர் சின்ன குழந்தை, அவரை வச்சுட்டு கௌதமர் மார்க்கண்டேயர் முதலானவெல்லாம் கேட்டா தெய்வீகமாயிருக்கிற விஷயத்தை சொல்ற போது வயசுல சின்னவன் பெரியவன் கிடையாது. சில சமயத்துல நம்ம குழந்தைய நமக்கு அட்வைஸ் பண்றான். அப்பா ஏன்பா ஆபீஸ் போற, எனக்கே தெரியாதுரா. பிரகிருதி ஞானத்தை கொண்டிருக்கிறதான குழந்தைய காட்டிலும் இப்படி வேதாந்தமாயிருக்கிற பகவத் பக்தியோடு இருக்கிற குழந்தையினுடைய வாக்குனாலே கேட்கிற போது குருங்கிற இடம் வந்துடுறது. ஞான சம்பந்த மூர்த்தி, யாரா பால் கொடுத்தா உனக்கு, பாலை சாப்பிட்டு இருக்கேடான்னு அப்பா கையில குச்சி வச்சு மிரட்டுறார். அந்த குழந்தை 5 வயசு குழந்தை, இத்தனை நாள் அழுதுட்டு இருக்கிற குழந்தை. அப்பா கேட்கிறார். அவன் சொல்றான், தோடுடைய செவியல் விடையேறிய தூவெள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரால் ஊரைனால் பணில் பீடுடைய பிரமாபுரவேவிய பெம்மாரிவனல் சின்ன குழந்தை பாடுறான். தோடுடைய செவியன் அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தில் இருக்கிற உமா மகேஸ்வரன் எனக்கு உள்ளம் கவர்கள்வன். அதை கேட்டார் அப்பா. குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டார். குழந்தைய தோல்ல வச்சுட்டு தூக்கிட்டு போனார். சுவாமிநாதன் சுவாமி வலையிலே குழந்தைய தெய்வமா வச்சுக்கிட்டு அப்பா பிரணவோபதேசம் கேட்டாரே. அப்பா கேட்கிறாருங்கிற போது சொல்றான், கலசி புருஷமூர்த்தி எங்க பார்த்தாலும் இருக்காப்பா. அப்பா அவன் எங்க பார்த்தாலும் இருக்காப்பா. அவனுக்கு ஹரின்னு பேருப்பா. ஹரின்னா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்க முடியாதவன் அர்த்தம், எங்கு நிறைஞ்சிருக்கிறவன் அர்த்தம், ஒளி நிறைஞ்சவன் அர்த்தம்ப்பா. கால தர்மமுன லோக வெளினி லோனனுண்டி, உள்ளேயும் இருக்கான் புறமும் இருக்கான். அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. வெளியில இருக்கான் உள்ளே இருக்கான். அப்ப வெளியில இருக்கான்னு உள்ள போய் பார்த்தா உள்ளே இருக்கான், உள்ள இருக்கான்னு பார்த்தா வெளியில போய் பார்த்தா வெளியில இருக்கான். அவன் இல்லாத இடம் கிடையாதுப்பா. ஜென்ம மிருத்யு சம்சாரகத்துலனு இச்சுனி மகிம விருமையா. ஜென்மா கொடுத்தவன் அவன் தான், அழிச்சுக்கிறவன் அவன் தான். குழந்தை பேச பேச அவனுக்கு கோபம் வந்து கொடுத்து, நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன், என் சத்ரு எங்க இருக்கான்னு சொல்லுடா, அவர் வெட்டிப்படுறேன், அவரை வெட்டிப்படுறேன்னு சொல்ற போது இப்படியா எனக்கு சொல்றேன், அது தெரியும்டா. உன்னை போல பக்தர்கள், உன்னை போல அவருடைய வேஷதாரிகள், அவரையே சரணமடைஞ்சிருக்கிற அல்ப பசங்கள் பேசுற மாதிரி பேசுற நீ. கத்தி எடுத்தான். அந்த ஹரி எங்க இருக்கான்னு சொல்லு, அவரை வெட்டிப்படுறேன். ஜெகதந்தராத்மா ஹரிரிதி, அரே குவாசு குவாசு ஜெகதந்தராத்மா ஹரிரிதி. அவன் வாக்கிலேயே அந்த தெய்வத்தை கொண்டாடுற பேச்சு வந்து கொடுத்து, அவருக்கு அறியாமலே நாஸ்திகருக்கு ஜெகத அந்தராத்மா ஹரிரிதி, ஜெகத அந்தராத்மா அந்த புள்ளை சொல்லி கொடுத்திருக்கான். அவன் உள்ளே இருக்கான் வெளியே இருக்கான், உள்ளே இருக்கான் வெளியே இருக்கான், உள்ளே இருக்கான் வெளியே இருக்கானா, உள்ளேயும் வெளியும் இருக்கானா, அவன் எங்க இருக்கான்? ஜெகதந்தராத்மா ஹரிரிதி. அவன் வாக்குனாலே அந்த ஹரி டேய் பையா, அந்த ஹரி அவன் எங்க இருக்கான் சொல்லுடா பையா. டேய் அவன் எங்க இருக்கான்னு சொல்றியடா நீ, உள்ளும் புறமும் இருக்கிற அந்த ஹரி எங்க இருக்கான்னு சொல்லுகிற போது இவன் நாக்கிலே பகவானுடைய ஸ்தோத்திரம் வந்து கொடுத்து அறியாமலே சொல்றான். அப்பா பேசுறார். அப்பா அவனை வெட்ட போறேன்டா, அவன் சத்ருடா, இந்த கத்தியால வெட்ட போறேன்டா. அவனை காட்டல, இந்த பொய்யா இருக்கிற ஒன்ன தொலைச்சு விடுவேண்டா. அப்பா அப்படி இல்லப்பா, அவன் அன்புமயமா இருக்காப்பா, எல்லாரிடத்திலையும் பிரியமா இருக்காப்பா, அவன் நினைச்ச இடத்துல இருக்காப்பா, அவனை தொட்ட இடமெல்லாம் இருக்காப்பா. பார்க்கிறவனுக்கு தான்ப்பா தெரியும், அதை புறத்தியாருக்கு சொல்ல முடியாதுப்பா. நான் அடைஞ்ச இன்பத்தை நீங்களும் அடையணுமானால் என்ன போலவே அவனிடத்துல ஹரிபக்தி பண்ணுங்கோ. ஹரிபக்தி பண்ண வேண்டியதான வழி எப்படி இருக்கும் நான் சொல்லி கொடுக்கிறேன்ப்பா. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுவோன்னு சொல்லும் போது கையில கத்தி எடுத்தான். நீ பேசுற பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம், அவன் இருக்கான்னு சொன்னியானா, இதோ தெரியறதான இந்த இடத்துல இருக்கிற தூண் இருக்கு, இந்த தூண்ல அவன் இருக்கானா, இந்த தூணை வெட்ட போறேன். இப்போ வெட்டினால் அவன் இல்ல, ஒன்னை வெட்டி விடுவேன். கையில கத்தி எடுத்துட்டான். கத்தி எடுத்து கத்தியை சுழட்டுறான், ஓடுறான், வெறி பிடிச்ச பையன் மாதிரி ஓடுறான்.
இவ்வளவு நாள் வாழ்ந்தவனாய் இருந்தால் என்ன, இவ்வளவு நாள் போகங்களை அனுபவிச்சவனாய் இருந்தால் என்ன, தன்னையே அடக்க முடியல. தான்கிற உணர்ச்சி, தான் அதிகாரி, தனக்கு கீழ்பட்டவன் எல்லாருங்கிற உணர்ச்சி, அந்த மமகாரத்தினாலே கையில கத்தி வீசிக்கிட்டு அடிச்சான் தூண. அடுத்த க்ஷணத்துல என்ன ஆச்சு? அண்ட கெடாகணங்கள்லாம் கிடுகிடுத்தது, சமுத்திரம் பொங்கித்து, ஆகாசத்திலே மின்னல் விழுந்தது, இடி முழங்கித்து, லோகமெல்லாம் தத்தளிச்சது, நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழறது, சூரியன் ஒளி மயங்கி போறான், சந்திரன் இருக்கிற இடம் தெரியல. இப்படி உலகமெல்லாம் தவிக்க முடியாத சமயத்திலே அஸ்யாட்டஹாஸ துவனிராதிபூசஹா, அஸ்யாட்டஹாஸ துவனிராதிபூசஹா விசுங்கலம் விஜும்பமானஹா. அடுத்த க்ஷணத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியாது. அந்த தூண் பிளந்தது, தூணுக்குள்ளே அங்க இருக்கான் மிமம் சமானஸ்ய சமுத்திதக்ரதா. பளீன்னு ரெண்டு ஜுவால வீசுறது, கண்ண ஒளி மயங்க முடியாத ஜுவால வீசுறது, என்னன்னு தெரியல. உலகமே ஒளி மயங்கி இருக்கிற சமயத்திலே அங்க இடத்துல பகவான் தோன்றா. ஹரி ஹரி ஹரிங்கிற பேருக்கு இன்னொரு அர்த்தம் சிங்கம்னு ஒரு அர்த்தம். சிங்கம் எப்படி வருது, எந்த இடத்துல இருக்கு, எப்படி வந்தது, யார் கண்டால்? சிங்கத்தினுடைய கர்ஜனை. சிங்கத்தினுடைய கர்ஜனை தான் ஹிம்சையை போக்குற கர்ஜனை. அந்த ரூபத்திலே பகவான் ஆவிர்பவிச்சான். ஸ்தம்பே சபாயம் ந மிருகம் ந மானுஷம். ஸ்தம்பத்திலே மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, யாரும் சொல்ல முடியாது. மகான்கள் எல்லாம் யோஜனை பண்றாளாம். அந்த இடத்துல பகவான் அட்டகாத துவனியோடு குதிச்சானுங்க. குதிக்கிற அந்த ரூபத்தை பார்த்த உடனே ஹிரண்யகசிபு ஓடுறான். ஹிரண்யகசிபு ஓடுற போது ஹிரண்யகசிபு திறத்துறான். ஹிரண்யகசிபு வீடெல்லாம் ஓடுறான். தன் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா ஒளிகிறான். பகவானுடைய திவ்ய தேஜஸை பார்த்த உடனே நடுகிறான். தன் பார்வையாலே சுடுறார். பார்த்துக்கிட்டே போறார். சிங்கத்தினுடைய பார்வை. சிங்கம் காட்டுற ராஜான்னு பேர் இருக்கு. காட்டு ராஜா என்ன, சிங்கம் வேற ஒண்ணும் பண்ணாது. மேல வந்து ஏறி ஒரு பார்வை பார்த்ததுன்னா அந்த பார்வையிலே பார்த்த பிராணிகள் எல்லாம் ஒடுங்கி போகும். அந்த சிங்கத்தினுடைய பார்வையிலே அந்த ஹிரண்யகசிபை பார்த்துக்கிட்டே போறார். அவன் ஓடுறான். ஓடுறவன் எங்க ஓடுறானோ அவன் மேல பாஞ்சு அவனை பிடிச்சாருங்க. கருடன் எப்படி பாம்பை பிடிக்குமோ அப்படி பிடிச்சார். பிடிச்சுட்டு நேர வரார். அந்த வீட்டு வாசல்ல வருகிறார். இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போறார். இந்த வீடே பார்த்ததில்லை. ஹிரண்யகசிபுனுடைய வீடு பாப்பியனுடைய வீடு இல்லடா. அவன் பாப்பியனுடைய வீடு இல்லடா. என் குழந்தை பிரகலாதன் நடமாடின வீடுடா. அவன் சின்னஞ்சிறு காலால் ஒவ்வொரு இடமாய் தவழ்ந்து விளையாடின வீடுடா. என் பக்தனுடைய வீடுடா. அப்படி ஹிரண்யகசிபு பிடிச்சார். நடு வாசலில் வாசல் படியில தான் உட்கார்ந்துகிட்டார். ஏன்? சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம். பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு. பிரம்மா யாரு? தம் பிள்ளை இல்லையா? தம் பிள்ளை சொன்ன நிறைவேற்றணும். ஏன்னா ஆகாசத்துல இல்ல, பூமியில இல்ல, தரையில இல்ல, அதுல இல்ல. இப்படி எங்க போடுறது? வாசல் படியில. சந்தியா காலம். பங்குலும் பகலும் அல்லன். பகலும் இல்லை இரவும் இல்லை. சந்தியா காலத்துல தன் மடியில போட்டுக்கிட்டார் குழந்தை. மடியில போட்டு குழந்தைய எப்படி தாயார் எவரிக்கிறாளோ அப்படி பாக்கிறாராம் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு பகவான் பார்க்கிற பொழுது ஹிரண்யகசிபு ஜீவன் ஒடுங்கி போயிடுது. அவனிடத்துல இருக்கிற அகங்காரம் அவகாரம் போயிடுது. அதனுடைய ரத்த குழாய்கள் இத்தனையும் நாற்றம் எடுத்தது. நாற்றம் எடுத்ததா இருந்தாலும் கூட என் பக்தன், அவன் என்ன பகைச்சவனாய் இருந்தாலும் அவருக்கு பெருமை கொடுக்கிறேன்னு தன் மேல போட்டுக்கிட்டாராம். தன்னுடைய கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டார். மாலை போட்டுக்கிறார். துளசி மாலையை தரிக்கிறதான பகவான் இன்னைக்கு இவனுடைய ரத்த மாலையை தான் போட்டுக்கிட்டார். ரத்தமயமான அந்த சகப்பாய் அந்த ரத்தத்தை குடிக்கிற மாதிரி காட்டினார். அப்படி பயங்கரமாய் நிற்கிற சமயத்திலே குழந்தை பிரகலாதர் பார்க்கிறான். அவனுக்கு பயமே இல்லை. அந்த பிரபுவை பார்க்கிறான். ஆஹா, எங்க அம்மா வயத்திலே என்னை 7 மாசம் சுமந்துட்டு இருக்கிற பொழுது நாரத மகரிஷி வீணா பாணியாய் இருந்து எனக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணினாரே. யார் உபதேசம் பண்ணினார் நாராயண மந்திரத்தை? தான் 7 வயசு 7 மாச கர்ப்பத்தில் இருக்கிற போது நாரதர் உபதேசம் பண்ணினாரு. இன்னைக்கு அந்த உபதேசத்தினுடைய பெருமையினால் அந்த பகவானை பார்க்கிறேன். உலகம் நடுங்கிறது. லட்சுமி ஓடி போறாள். பிரம்மா நடுங்கிறார். சூரியன் ஒளி மயங்கி போனான். எல்லா தேவதைகளும் அரணே ஹரணே அரணே ஹரணே கும கருணாகரனே நரணனே கருணாகரனே அரணனே
வாரணம் காத்தது வாரணம் காத்த கமலவல்லபாவு வாரணம் காத்த கமலவல்லபா நாரணனே உனக்கே இல்ல முனிவையா நாரணனே உனக்கே இல்ல முனிவையா அரணனே அரணே கொண்டாடுறான். ஐயா, 12 விதமான கர்மாக்களை சொல்லப்பட்ட பிராமணன் அவன் பக்தி இல்லாத போனா அவனை காட்டிலும் பக்தி உள்ளவனான புலையனே மேல். உயர்ந்த பிராமண குலத்திலே பிறந்து பக்தி இல்லாதவனாய் இருந்தாலும் அல்பமான குலத்திலே பிறந்தவனாய் இருந்து வேற ஒரு கர்மாக்கள் பண்ண முடியாதவன் பக்தி பண்ணினால் அவனே பெரியவன். இதை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா உங்களை அறிஞ்சு கொள்ளல. எங்க அப்பா அறிஞ்சு கொள்ள முடியாமல் போனது அவருடைய விதி. அவரை காப்பாத்துங்கோ. அவருக்கு இழி பேச்சு எதுவும் வரப்படாது. உங்களை பகைச்சாருங்கிற கதை வரப்படாது. குழந்தைய பிரகலாதா, இவன் தாண்டா எனக்கு வேண்டிய குழந்தை. இவனிடத்துல இருக்கிற பாவத்துக்கு மருந்துடா நான் வந்தது. என் பார்வையால் அவனை சுட்டேன். அவன் உடம்புல இருக்கிற சரீரத்தில் இருக்கிறதான பௌதீகம் இருக்கு, அது வேண்டாம். ஹிரண்யகசிபு எனக்கு சத்ருவே இல்லடா. பிரகலாதனான ஒன்ன கொடுத்தாண்டா. உன் மூலமாய் இந்த வம்சத்திலே பக்திங்கிற மார்க்கத்தை காட்டினாண்டா. அதனால் இந்த ஹிரண்யகசிபுவான அவனையும் உன்னுடைய பக்தியும் யாரார் கேட்கிறார்களோ அவருடைய பக்கத்திலேயே நான் எப்பொழுது இருப்பேன். வேண்டாம் 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 வெறுக்கிறவனும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறவனும் எனக்கு ஒன்றுதான் என்று பகவான் அந்த பிரகலாதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி அவன் அசுர ராஜ்ய சக்கரவர்த்தியாய் பண்ணினார். பிரகலாதன் தர்மராஜ்ய பரிபாலனம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்து சகலமான சௌக்கியத்தை அடைந்து நரசிம்ம ரூபத்தில் விளங்கின பகவானை பூஜை பண்ணினான். உக்ரமயமாய் இருக்கிறதான நரசிம்ம ரூபியை பார்க்க முடியாமல் மகாலட்சுமி தவிக்கிற போது பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணினான். பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணி சுவாமி தான் தன்னுடைய ரூபத்தை குறைச்சு அழகிய ரூபத்தோட அழகிய சிங்கமாய் நின்று மகாலட்சுமியோட லட்சுமி நரசிம்மனாய் இருந்தார். லட்சுமி நரசிம்மமூர்த்தியை தியானம் பண்ணினார் ஆதிசங்கரன். அவருக்கு ஆபத்துகள் இருந்து அவரை காப்பாத்தினார். அதனால அங்கே நரசிம்ம லட்சுமி நரசிம்ம கராவலம்பம் பாடியிருக்கார். சேதோ பிருங்க பிரமசி விருத்தாகிம் சேதோ பிருங்க பிரமசி விருத்தாகிம் பவமருபூமௌ விரசாயா பஜ பஜ லக்ஷ்மி நரசுமாலக பதயுக சரசிஜ மகரல்லம். லட்சுமி நரசிம்மனுடைய கிருபையை அடைய முடியாத பாக்கியத்தை இன்றைய தினம் நம்ம ஹிந்து டெம்பிளும் பாரதி சொசைட்டியும் எனக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்திருந்து என்னை கௌரவிச்சு, அது இந்த ஆலயத்திலே டாக்டர் அழகப்பன் ரொம்பவும் வேண்டியவர். அவர் நமக்கு எனக்கு ரொம்ப வேண்டியவாளுக்கு அவர் வேண்டியவர், அதனால எனக்கு வேண்டியவர். மித்திரவிருத்தி மித்திரஸ்ய மித்திரவிருத்தி ததேவ மித்திரவிருத்தி என்று இன்றைய தினத்தில் இந்த ஊர்ல எல்லாரும் வந்ததுக்கு என்னுடைய வந்தனங்களை தெரிவிக்கிறேன். நமஸ்காரம். பிரகலாத நாரதாதி பக்குலு பொகடையுண்டே கீழாவ ரூபமுகோ ஜெய மங்களம். What you heard is Prahlada Charitram, a Katha Kalakshepam by Brahmasri T.S. Balakrishna Sastrigal, rendered during his USA concert tour in 1983, sponsored by Magazine India Fine Arts Forum of Philadelphia. The concert you heard took place at the Hindu Temple in Flushing, New York on October 9th, 1983. Vocal support and mridangam accompaniment was provided by Sri T.N. Bala. Dr. T. Natarajan played on violin. Srimati Sushila Bala accompanied on the tanbura. This concert was jointly sponsored by Carnatic Music Association of North America and Bharati Society of New York.